Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல என்ன பார்க்க போறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் parallel row type क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10% sitting two parallel rows, 10% வந்து two parallel rowsல இருக்காங்க. That என்னது ஒவ்வொரு ஈச் ரோலயும் என்னது 5 persons வந்து இருக்காங்க. ஓகேவா? இஸ் an equal distance between adjacent person. ஒவ்வொரு பர்சனுக்கு நடுவுல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன் ரோ 1ல வந்து UV W X Y இருக்காங்க. அந்த என்ன டைரக்ஷன் பார்த்துருக்காங்கன்னா நார்த் டைரக்ஷன் பார்த்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னதுன்னா 3 4 5 பர்சன் ரெண்டு ரோலையும் வந்து 5 பர்சன் வந்து என்னது ஆப்போசிட் பார்த்த மாதிரி ரெண்டு ரோல இருக்கவங்களும் ஆப்போசிட்ல பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ரோ 2ல வந்துட்டு என்னதுன்னா ரோ 1 வந்து நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. ரோ 2 வந்து என்னது இது ரோ 1 அண்ட் ரோ 2. ரோ 2ல இருக்கவங்க FG HIJ ஆர் சீட்டட் and all of them facing south direction பார்த்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? each person in row 1 faces the person in row 2 ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ரோ 1லயும் ரோ 2ல இருக்கவங்களும் ஈச் பர்சனும் ஒருத்தரை பார்த்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்டிஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஐயோட லெஃப்ட் தேர்ட்ல யார் இருக்காங்கன்னா H இருக்காங்க. ஹச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களோட லெஃப்ட் இமிடியேட்ல யார் இருக்காங்கன்னா எக்ஸ் இருக்காங்க. இப்போ ஐங்கிறது என்ன ரோல வருதுன்னா ரோ 2ல வருது, இங்க வருது. சப்போஸ் நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா ஐயோட லெஃப்ட் தேர்ட், அப்ப இது லெஃப்ட். இப்போ லெஃப்ட் தேர்ட்னா 1 and 2 3. ஹச் இங்க வருவாங்க. ஹச்சை யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னா எக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பாசிபிள் எப்படி வரும்னா இன்னொரு பாசிபிள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஐ வந்து நான் இங்க எடுத்துக்கிறேன்னா ஹச் வந்து இங்க வருவாங்க. ஹச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களோட லெஃப்ட் இமிடியேட் வந்து யார் இருப்பாங்கன்னா எக்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு பாசிபிள், இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸுக்கும் யூக்கும் நடுவுல ஒன்லி 1% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸுக்கும் யூக்கு நடுவுல எக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கும் யூக்கு நடுவுலனா இங்க வரும் யூ, அடுத்தது இங்க யூ வருவாங்க, அடுத்தது இங்க யூ போடலாம். அதான் இன்னொரு பாசிபிளா எடுத்துக்கிட்டோம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா அதே வந்து ஐ ஹச் இங்க இமிடியேட்டா எக்ஸ் போட்டோம்னா யூ வந்து இங்க. இது ஒரு பாசிபிளா எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த ரோல வந்து யார் இருக்க மாட்டாங்கன்னா ஒய் இருக்க மாட்டாங்க. ஒய்யோட செகண்ட் ரைட்ல வி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ரோல ஒய் வந்து என்னதுல இருக்காங்க? ரோ 1ல இருக்காங்க. இப்போ ரோ 1ங்கிறது இங்க. ஒய்யோட எண்ட்ல வந்து இங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஒய் வந்து இங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த எண்ட்ல இருக்க மாட்டாங்க. இல்லன்னா அப்போ ஒய் இங்க ஃபிக்ஸ் பண்ணா ஒய்யோட செகண்ட் ரைட். ஓகேவா? இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? அப்ப இந்த சைட்ல இருந்து தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒய்யோட செகண்ட் ரைட்னா ஒய் நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2 செகண்ட் ரைட்ல வி இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒய் வந்து என்னது எண்ட் ஆஃப் த ரோல இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒய் வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா வி வந்து எங்க வருவாங்கன்னா இங்க வருவாங்க. செகண்ட் ரைட்ல வி வருவாங்க. ஒய் வந்து என்னது நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன், செகண்ட் ரைட்ல வி இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது என்ன பாயிண்ட் பாருங்க. ஜி நெய்தர் சிட் ஆப்போசிட் டு ஒய் நார் எக்ஸ். ஒய்க்கும் எக்ஸுக்கும் ஆப்போசிட்ல ஜி வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒய்யும் எக்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆப்போசிட்ல யார் வர மாட்டாங்கன்னா ஜி வர மாட்டாங்க. ஸோ ஜி வந்து இங்கதான் வருவாங்க. ஒய் எக்ஸ் அப்ப ஜி வந்து இங்கதான் வருவாங்க. ஒய் எக்ஸ் அப்ப ஜி வந்து இங்கதான் வருவாங்க. ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட் பிட்வீன் யூ அண்ட் வி. யூக்கும் விக்கும் எத்தனை பர்சன் இருக்கோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து ஜிக்கும் ஜேக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப யூ அண்ட் வி, யூக்கும் விக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப ஜிக்கும் ஜேக்கும் நடுவுல 2% இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா யூக்கும் விக்கும் நடுவுல 2%, அப்ப ஜிக்கும் ஜேக்கும் இருக்க மாதிரி 2% ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இங்க யூக்கும் விக்கும் நடுவுல பர்சனே இல்ல,
இங்க பாத்தீங்கன்னா ஜிக்கும் ஜேக்கும், அப்ப ஜே வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஹச் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எஃப் அண்ட் ஹச் நாட் இமிடியேட் நெய்பர். எஃப்பும் ஹச்சும் இமிடியேட் நெய்பர்ஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோ 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் இருக்கா, எஃப்ஜி ஹச்ஐஜே. இப்போ எஃப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, எஃப் இங்க ஃபிக்ஸ் பண்றேன், எஃப் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஆனா என்ன சொல்லிட்டாங்க, எஃப்பும் ஹச்சும் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஃப்பும் ஹச் இங்க இமிடியேட் நெய்பர்ஸா வருது. ஸோ நம்மளுக்கு இந்த பாசிபிளும் வராது. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பாசிபிள் தான் வரும். அப்ப பேலன்ஸ் வந்து யார் இருக்கா, இந்த ரோ 1ல வந்து யார் இருக்காங்கன்னா, யார் இருக்கா, யூவி W மட்டும் இல்ல. ஸோ W வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். நம்மளுக்கு இந்த பாசிபிள் தான் கரெக்டா வருது. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 4 persons 5 allocate in a certain way and thus form a group. அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரே குரூப்பா இருக்கும், ஒன்னு மட்டும் ஆட் ஒன்னா இருக்கும். அதுதான் நம்ம செக் பண்ண போறோம். does not belong that குரூப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ GVFHW, G இங்க இருக்கு, V இங்க இருக்கு, அடுத்தது FH, F இங்க இருக்கு, H இங்க இருக்கு, அடுத்து W இங்க இருக்கு. அப்ப என்னது, F மட்டும் தான் என்ன இருக்கு, மற்றதெல்லாம் GH, GH, அடுத்தது W, தென் வந்து V எல்லாமே எதுல இருக்கு, எண்ட் ஆஃப் த ரோல இருக்கு. F மட்டும் தான் என்னது நடுவுல இருக்கு. ஸோ அதாவது எண்ட் ஆஃப் த ரோல இல்லை. ஸோ F தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி F. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் among the following statement is true? கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. டபிள்யூவோட ஒன்லி நெய்பர் வந்து யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டபிள்யூவோட ஒன்லி நெய்பர், டபிள்யூ எங்க இருக்காங்க, டபிள்யூ இங்க இருக்காங்க. ஒன்லி நெய்பர் என்னது, யூ தான். ஓகேவா? டபிள்யூவோட லெஃப்ட் சைடில் வந்து நெய்பரே இல்லை, ரைட் சைடில் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கு. அடுத்தது செக் பண்ணிடலாம். ஒய்யோட லெஃப்ட்ல வந்து 3 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யோட லெஃப்ட்ல 3 personsனா ஒய் இங்கே இருக்காங்க. ஒய்யோட லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இத்தனை 2 persons தான் இருக்காங்க. ஆனால் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது ஹச்சும் அண்டும் எக்ஸாக்டா நடுவில் வந்து ஜே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சுக்கும் ஐயுக்கும் நடுவில், ஹச்சுக்கும் ஐயுக்கும் நடுவில் எக்ஸாக்டா ஜே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச்சு ஐக்கு நடுவில் எக்ஸாக்டா வந்து ஜே இல்லை. ஓகேவா? அப்போ நடுவில் எஃப்பும் ஜே இருக்கு, எக்ஸாக்டா ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுவும் வந்து என்னது, ராங் ஒன். ஸோ வந்து தேர்ட் ஒன்னும் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஃபேஸ் ஐ? ஐயை வந்து ஃபேஸ் பண்ற பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. டபிள்யூவா, யூ, ஒய்யா, நன் ஆஃப் திஸா, வியான்னு. அப்போ வந்து ஐயை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஐ வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, யூவை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி யூ. அடுத்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் சிட் டு த ரைட் ஆஃப் எஃப்? எஃப்போட ரைட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப்போட ரைட்ல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. எஃப்போட ரைட்ல வந்துட்டு யார் இருக்கா, ஐ அண்ட் ஜி இருக்காங்க. எஃப்போட ரைட்ல வந்து ஐ அண்ட் ஜி 2 பேருமே இருக்காங்க. இப்போ ஆப்ஷன் இ போத் ஐ அண்ட் ஜி. அடுத்து how many persons sit between V and U? விக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர்னு சொல்லி கேட்குறாங்க. விக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர்னு சொல்லி கேட்குறாங்க. வி அண்ட் யூக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 persons. விக்கும் யூக்கும் நடுவில் 2 persons. ஆப்ஷன் சி 2. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12 persons இருக்காங்களா 2 parallel rowsல. ஒவ்வொரு ஈச் ரோலையும் எத்தனை persons இருக்காங்கன்னா 6 persons இருக்காங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல, adjacent persons எப்படி இருக்காங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரோல யார் இருக்காங்கன்னு பாருங்க. டிஎஃப், ஹெச்எல், எம்என், ஓ இருக்காங்க. அண்ட் வந்து என்னது ஃபேசிங் சவுத் டைரக்ஷன் பார்த்துருக்காங்க. செகண்ட் ரோல வந்து PQ, RV, W, Z person இருக்காங்க. அவங்க வந்து என்னது நார்த் டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க. ஓகேவா? ஈச் மெம்பர் சீட்டட் இன் ரோ ஃபேஸஸ் அனதர் ஆஃப் த ரோ. அதாவது ஒரு ரோலையும் அனதர் ரோவும் என்னது எப்படின்னா ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது 6 persons இருக்காங்க.
6 persons வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க ஓகேவா ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க there are 2 persons sit between L and D ன்னு சொல்லிருக்காங்க and one of them sit at the one of the extreme end of the row நம்ம எப்பவுமே என்னது லீனியர் டைப்ல end of the rowல இருந்து தான் நம்ம என்னது பாயிண்ட மூவ் பண்ணுவோம் இங்க பாத்தீங்கன்னா என்னது எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல yellow D இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இப்போ yellow and D னா சப்போஸ் நான் L இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப D இங்க ஃபிக்ஸ் பண்றேன் சப்போஸ் வந்து இன்னொரு பாசிபிள்ல இப்போ இதே வந்துட்டு என்னன்னா 4 பாசிபிளா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் ஓகேவா 4 பாசிபிளா நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும் பாசிபிளா ஸ்ப்ளிட் ஆகும் L D இங்க ஃபிக்ஸ் பண்றோம் சப்போஸ் வந்து D இங்கேயும் L இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா இன்னொரு பாசிபிள் சப்போஸ் வந்து இது வந்து என்னது L and D என்னது சவுத் டைரக்ஷன் பார்த்துருக்க மாதிரி இருக்கனால நம்ம வந்து இங்க இந்த ரோல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் L இங்க இருந்தா D இங்க இருக்கும் D இங்க இருந்தா L சப்போஸ் இந்த எண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்றேன் இந்த எண்ட் ஆஃப் த ரோல இந்த ரோல வந்து லெஃப்ட் எண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்றேன்னா L இங்க இருந்துச்சுன்னா D இங்க இருக்கும் D இங்க இருந்துச்சுன்னா L இங்க இருக்கும் ஓகேவா நம்மளுக்கு 4 பாசிபிள் வரும் ஓகேவா அடுத்தது என்னன்னா Q faces L Q வந்து என்னது L வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்ப L வந்து L க்கு நேரா என்னது Q போடலாமா Q போட்டுறோம் L க்கு நேரா நான் Q ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா F faces to R F வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா R ஃபேஸ் பண்ணியிருக்கோம் and sits one of the extreme end அதாவது F வந்து என்ன F வந்து one of the extreme endல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப F வந்து எந்த ரோல வராங்க அதாவது சவுத் டைரக்ஷன் பார்த்து இருக்க மாதிரினா இங்க வராங்க அப்ப எண்ட் ஆஃப் த ரோனா F இங்க வருவாங்க அவங்க வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க R ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்ப F இங்க வருவாங்க R ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்ப F இங்க வருவாங்க R வந்து இங்க வருவாங்க F இங்க R வந்து இங்க ஓகேவா ஓகே அடுத்தது வந்து என்னது F R ஃபிக்ஸ் பண்ணியாச்சு there are more than one person sit between Q and R Q க்கு R க்கு நடுவுல more than one personனா என்னது ஒருத்தருக்கு மேல வந்து Q க்கும் R க்கு நடுவுல இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு பாசிபிள் வரும் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் 1 person வராங்க இங்கேயும் 1 person வராங்க சோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு பாசிபிளும் என்னது நமக்கு வராது ஓகேவா இந்த ரெண்டு பாசிபிள் தான் நம்மளுக்கு இப்போ வருது ஃபைனலா இருந்து எது வருதுன்னு பார்ப்போம் ஓகே அடுத்தது வந்து W is second to the left of Z Z ஓட செகண்ட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க W இருக்காங்க and both not facing D அதாவது டபிள்யூவும் இசட்டும் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா டியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்ப டபிள்யூவும் டியும் வந்து இங்கே வர மாட்டாங்க டபிள்யூஓ டிஓ இங்க வந்து டபிள்யூஓ சாரி இசட்டோ இங்க வர மாட்டாங்க இப்ப டபிள்யூ இசட்டும் இந்த 3 பிளேஸ்ல தான் போட முடியும் டபிள்யூ இசட்டும் இந்த 3 பிளேஸ்ல தான் போட முடியும் அடுத்தது வந்துட்டு என்னதுன்னா இசட்டோட லெஃப்ட் செகண்ட்ல டபிள்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது லெஃப்ட் நார்த் டைரக்ஷனா இது லெஃப்ட் இது ரைட்டு இசட்டோட லெஃப்ட் செகண்ட்ல டபிள்யூனா அப்போ லெஃப்ட் செகண்ட்னா டபிள்யூ நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணனா சாரி இசட் இங்க ஃபிக்ஸ் பண்ணா 1 and 2 டபிள்யூ இங்க வருவாங்க அப்போ நான் வந்து என்னது இசட் இங்க தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் இசட் இங்க ஃபிக்ஸ் பண்ணாதான் டபிள்யூ வந்து எனக்கு இங்க வருவாங்க அப்ப லெஃப்ட் செகண்ட்ல இப்ப இந்த பாசிபிள்ல பாத்தீங்கன்னா டி வந்து என்னது இந்த இடத்துல டபிள்யூஓ இசட்டோ வரக்கூடாது நான் இசட் இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா இங்க பண்ணனா 1 and 2 லெஃப்ட் செகண்ட்ல தான் வராங்களா அப்போ 1 and 2 அப்போ வந்து டி எங்க டபிள்யூ எங்க வருவாங்க இங்க வருவாங்க ஓகேவா அப்போ வந்து என்னது டபிள்யூவும் இசட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் பிட்வீன் Q and Z Qக்கும் இசட்டுக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் ஆருக்கும் விக்கும் இருக்கணும் வி வந்து இசட் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இப்ப Qக்கும் இசட்டுக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ட் இருக்காங்க 1% இருக்காங்க அதே போல ஆருக்கும் விக்கும் நடுவுல 1%னா
ஆருக்கும் விக்கும் நடுவுலனா வி வந்து இங்க தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது கியூக்கும் இசட்டுக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 1 2 3% இருக்காங்க. அப்போ ஆருக்கும் விக்கும் நடுவில் 3%னா 1 2 3. அப்போ வந்து நான் எங்க வி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வியும் இசட்டும் வந்து என்னது பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வியும் இசட்டும் இந்த பாசிபிள்ல வருது. ஸோ நம்மளுக்கு இந்த பாசிபிள் நம்மளுக்கு வராது, கேன்சல் ஆயிரும். அப்ப பாருங்க வி இசட்டும் வெவ்வேறு பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு இதுதான் கரெக்டான பாசிபிள். அடுத்தது எம் டஸ் நாட் சிட் நியர் டு த டிக்கும் எஃப்க்கும். டிக்கும் எஃப்க்கும் பக்கத்துல வந்து யார் வரக்கூடாதான்? எம்மும் வரக்கூடாதான். அப்ப டிக்கும் அப்ப இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்ப எம் எங்க தான் போடலாம்? எம் வந்து இங்கதான் போட முடியும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா O does not sit second to any from extreme end. எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருந்து செகண்டா வந்து யார் இருக்க மாட்டாங்களா? O இருக்க மாட்டாங்களாம். இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா என்னது? இதுவும் எக்ஸ்ட்ரீம் எண்டு, இது எக்ஸ்ட்ரீம் எண்டு. இந்த இடத்துல இங்க இருந்து செகண்டா போட முடியாது. இங்கன்னா செகண்டா வர பிளேஸ் இருக்கு. ஸோ இங்க போடக்கூடாது. O எங்கதான் வரணும்? O வந்து இங்கதான் வரணும். இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? ஹச் தான் இருக்காங்க. ஹச் இங்க போட்டுரும். ஓகேவா? இங்க யார் பேலன்ஸ்? யார் வந்து நம்ம போடல? பி தான் இருக்காங்க. பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? PQR VW வந்துட்டாங்க. இங்க வந்து DHF LMO வந்து வந்துட்டாங்க. இப்போ வந்து என்னது நம்ம வந்து என்னது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னது பேரலல் ரோல வந்து 12% அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்னது இந்த பாசிபிள் வருது. இப்போ கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பர்சன்ஸ் இட் பிட்வீன் O அண்ட் F? ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு. ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 2% இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 2. அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கிற குரூப்ல வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு குரூப்பா இருக்கும். ஒன்று மட்டும் என்ன இருக்கும்? ஆட் ஒன் அவுட்டா இருக்கும். அதான் செக் பண்ண போறோம். QDMVP கொடுத்துருக்காங்க. QDMVP கொடுத்துருக்காங்க. QDMVP கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செக் பண்ணலாம். Q வந்து என்னது இங்க இருக்கு. அடுத்தது வந்து டி வந்து Q இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. அடுத்தது எம் வந்து இங்க இருக்கு, எம் இங்க இருக்கு, வி இங்க இருக்கு. அடுத்தது பி இங்க இருக்கு. அதாவது டி வந்து பிய வந்து ஃபேஸ் பண்ணிருக்கு, எம் வந்து விய ஃபேஸ் பண்ணிருக்கு, Q மட்டும் தான் என்னது தனியா இருக்கு. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் Q தான் ஆட் ஒன் அவுட். Q தான் என்னது ஆப்ஷன் ஏ Q தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது who among the following is an immediate neighbor of O? ஓவோட இமிடியேட் நெய்பர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஓவோட இமிடியேட் நெய்பர் யாருன்னு பாருங்க. ஓவோட இமிடியேட் நெய்பர் யாரு? ஓவோட இமிடியேட் நெய்பர் எம்மும் வராங்க, டி இருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓவோட இமிடியேட் நெய்பர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்மும் இருக்காங்க, டி இருக்காங்க. ஸோ போத் ஏ அண்ட் சி. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். போத் ஏவும் சியும். அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்? ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு பாருங்க. ஹச் இங்க இருக்கு. ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. 1 2 3 தேர்ட் ரைட்ல எம் இருக்காங்க. ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் வந்து தேர்ட் ரைட்ல எம் இருக்காங்க. அப்ப தேர்ட் டு த ரைட். ஆப்ஷன் பி தேர்ட் டு த ரைட். ஓகேவா? அடுத்தது ஹச்சை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹச் வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ஹச் வந்து இசட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் சி இசட். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.